ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியா நம்ம சைக்கிளில் பெடல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக் அங்கேருந்து தாங்க நம்ம கிளம்புறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து தேவப்பிரயாக் வந்தோம். இன்றைக்கி காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காவிரியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே வியர் பண்ணி, ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அது காயறதுக்குள்ளே நம்மளுக்கு 2 நாள் ஆகிடும். அதனால் அப்படியே போட்டு சைக்கிள் பெடல் பண்ணும்போது அதே காஞ்சிரும். ஸோ அதனால் அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். காலையிலே வந்து தேவப்பிரயாக் சங்கமம் 3 நதி நீரும் ஒன்றா சேர இடத்துல வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்ம கங்கை ஒரு பக்கம் தான் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 3 நதி ஒன்றா சேர்றதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு தேவப்பிரயாக் சங்கமம்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ருத்ரப்பிரயாக், சோனப்பிரயாக், அடுத்து வந்து கௌரிகுண்ட், அதுக்கப்புறம் தான் கேதார்நாத். இப்போ நம்ம அடுத்தது நம்ம போக வேண்டியது ருத்ரப்பிரயாக். இதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இன்றைக்கி, அதை நோக்கி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ருத்ரப்பிரயாக் வந்து அரௌண்டு வந்து 65 கிலோமீட்டர் இருக்குங்க. எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரில, ஏன்னா ஃபுல்லாக ஹீல்ஸாகவே இருந்துச்சு. எங்கே பார்த்தாலையும் பார்த்திங்கன்னா மலைகளாலே சூழப்பட்டிருக்கு. இமாலயன்ஸ்னால் சும்மாவா, இமாலயன் ஹைவேனால் சும்மாவா, இமாலயன் மலைகள்னால் சும்மாவா அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலையும் கண்ணு கெட்டின தொலைவு வரையும் நல்ல மலைகளே இருந்துச்சு. கொஞ்சம் இன்றைக்கி அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரே அடியாக தள்ளு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. நாமளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். மதிய வாக்கில் லைட்டாக வெயில் வந்து வெளியே வந்துச்சு. கொஞ்சம் சுருக்குன்னெலாம் இல்லை, பட் வெயில் அடிச்சது. ஸோ உங்களுக்கு வீடியோலே தெரிஞ்சிருக்கும் நிழல் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வெயில் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. அது வரையும் நல்ல விஷயம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரோடு பலன்னு இருக்குங்க. ஆனால் லெஃப்ட் சைட்லேருந்து எப்போ கல் விழுனே தெரியாது. ஏன்னா எல்லா மலையிலையும் பார்த்திங்கன்னா கல் பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்குது. ஹெவி டேஞ்சரஸ், அதுவும் ரிஸ்கியான பயணனே சொல்லலாம். இதில் வேறு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ்ஸாக சொல்கிற மாதிரி, எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் மாதிரி இங்கே ரயில் பயணம் வேறு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அது வரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரோட்டில் அங்கங்கே கல் விழும், எப்போ விழுனே தெரியாது. கொஞ்சம் பயம்தான், ரிஸ்கியான பயணம்தான். அது வந்து மாற்றமே இல்லை இமாலயன் ரோடில் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அங்கங்கே கல் வேறு அப்பப்போ விழும். அதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா, அப்பப்போ வந்து ரோட்டில் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போவே இந்த கட்டத்துலேயே இப்படி இருக்குன்னா இன்னும் மழை காலத்தில் அவ்வளோதான், 1 நாள் 2 நாள் அப்படியே நின்றும் போல். ஏன்னா மலையில் வந்து எப்போல்லாம் மலையில் வந்து மழை வந்து தண்ணி அறுத்துன்னு வந்து இருக்குமோ தெரியாது, அதே பயமாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வந்து அடுத்து ஸ்ரீநகர் வந்துட்டோம். இதுதான் வந்து பெரிய ஊர். தேவப்பிரயாக் அடுத்தது ஸ்ரீநகர். இது கொஞ்சம் பெரிய ஊர், மார்க்கெட்டு எல்லாமே இருக்கும். நம்ம இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளும் ரெடி பண்ணணும். அது ரொம்ப நாளாக பண்ணணும்னா இங்கே தான் பண்ணணும். ஆனால் நம்ம கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்போதே நம்ம சைக்கிள் வந்து வேலை கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு ஆணி வந்து ஏறிட்டு இருக்குது. ஸோ அதை நாம் வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். கரெக்டாக இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஆண்டவ முனியத்தில் நீ என்னடா சொல்கிறது, நானே சொல்கிறேன் நீ போய் ரெடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சீக்வன்ஸு கரெக்டாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ 3 கிலோமீட்ரு தள்ளிகிட்டே போகலாம். ஆணி குத்தி இருக்குது, பட் ஓகே பரவாயில்ல, காற்று போல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர். ஸோ தள்ளினே போயிட்டு அங்கே போய் 1:30 மணிக்கு போய் சேர்ந்தோம் கடையான. ஏன்னா கொஞ்சம் ஏற்றம், காலையில் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இப்போ ஏற்றம். கடையில் போய் விட்டோம். இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டயரு, டியூப்பு, ஆல்மோஸ்ட் வந்து கோன் செட்டு, பேரிங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸு, அப்புறம் பால்ஸு, இது எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக பேக் சைடில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் டயர் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பேக் டயரும் ஃப்ரண்ட் டயரும் இப்போ வரையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பரவாயில்லைங்க. 4000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. மொத்தம் 5000 கிலோமீட்ரு. அதில் 1000 கிலோமீட்டர் வந்து பழைய டயரு, இது வந்து புது டயர் 4000 கிலோமீட்டர் ஓட்டிச்சு. அதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து நீட்டாக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ருத்ரப்பிரயாக்கு 25 கிலோமீட்டருக்கு. தாரி தேவி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 கிலோமீட்டர் தான். இது ரொம்ப ஃபேமஸான கோயில் தாரி தேவி டெம்பிள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்காம போயிடாதீங்க. இந்த கோயிலுக்குன்னு வரலாறே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சான். ஆனால்
இதை வந்து ரீஒர்க் பண்ணுறன்ற பேரில் தூக்கி மேலே தண்ணிக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தினதாகவும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி அதுதான். ஏன்னா இந்த கோயில் தண்ணிக்குள்ளேயே இருந்து தான் கட்டமைப்பு வச்சு மேலே தூக்கி தண்ணிக்கு வெளியே வைக்க வச்சுருக்காங்க. ஸோ பழைய ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கு. இதை தூக்கி வைக்கும்போது தான் இந்த மாதிரி இயற்கை சேதம் நிறையவே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. பட் இதுதான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஹீல்ஸு, பயங்கரமாக ஹீல்ஸுங்க, நெட்டாக இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து மெதுவாக சைக்கிள் பெடல் பண்ணியிருந்தோம். பெடலில் வாய்ப்பு இல்லை, தள்ளின்னு தான் வரணும். ஸோ தள்ளினே வந்துட்டோம். எல்லா தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு தள்ளின்னு ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளிகிட்டே போயிட்டு ஸ்டே பண்ணுற இடத்த பார்க்கணும். அதுதான் மெயினு. ஸோ அதனால் சீக்கிரமாக அப்படியே தள்ளின்னு விறுவிறுன்னு இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருந்தது வேறு, அதை தாண்டோன்னே மேடு. ஸோ லாஸ்ட்டாக இருட்டிடுச்சு வேறு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஸ்டே எடுத்துகிட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் ட்ராவல் ரசிகன். Thank you so much once again. Bye bye and see you later.